வழங்கப்படுகிறது. தேங்க்யூ சார். 10 கிலோ கறி, 10 கிலோ பாஸ்மதி அரிசி ஸ்பான்சர் பண்ணுறோம். சாப்பாடு என்னென்னா சிக்கன் பிரியாணி. ஒரு 50லேருந்து 70 பேருக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி. தேங்க்யூ. நம்மளுக்கு பீஸ் கிடைக்கல குஸ்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா. சின்ன ஸ்கூல் தான், 1ஆவதுலேருந்து 5ஆவது பசங்க படிக்கிறாங்க. அந்த ஆண்டு விழா ஒட்டி இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு சிலர் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். சாப்பாடு என்னென்னா சிக்கன் பிரியாணி. ஒரு 50லேருந்து 70 பேருக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, ரைத்தா, இவ்வளோ தான். ஆனியன் ரைத்தா மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ வெங்காயம், ஒரு 20 பச்சை மிளகா, 20-30 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 லிட்டர் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்குவோம். சின்ன சின்ன பசங்கன்றதுனால காரம் வந்து கம்மியாக செய்யணும். அதனால் பச்சை மிளகா நான் கம்மியாக போட்டிருக்கேன். பாருங்கள் நம்ம எப்படி செய்கிறோம், எப்படி நம்ம அங்கே வந்து சர்வ் பண்ணுறோன்றத. நம்ம ஊர் ஸ்கூலில் பாருங்கள், அங்கே வந்து ஆண்டு விழாவுக்கு சூப்பராக நடத்துகிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்ருக்கோம். நம்ம வீட்டிலே செய்கிறோம். அரிசி பார்த்தீங்கன்னா யூனிட்டி அரிசி தான். 10 கிலோ கறி, 10 கிலோ பாஸ்மதி அரிசி, அதை வச்சு தான் செய்ய போகிறோம். அரிசியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலசி ஊற வச்சாச்சு. கறியை வந்து கழுவி வச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி கடகடன்னு அதை மட்டும் சிம்பிளாக அதை மட்டும் பாருங்கள். வெங்காயம் நல்லா புண்ணீரமாக மாறிடுச்சு. இந்த சமயத்தில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 10 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் சில்லி பவுடர் சேர்க்கணும். ஸ்கூல் பசங்கன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். கம்மியாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். சக்தி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும். ஒரு 75 கிராம் சேர்த்துக்கலாம். 25 கிராம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் கலர் சேர்க்க வேண்டியதில்லை. பிரியாணி கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுப்போம். முக்கால் கிலோ பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 3 கிலோ தக்காளி, 1.5 கிலோ தயிர், 1 கிலோ இஞ்சி எல்லாம் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கோம். போட்டுப்போம். புதினா, தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.5. நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிச்சு மசாலாவோட போயிருக்கோம். இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் கறி சேர்த்தா கறி வந்து பீஸாக கரெக்டாக உடையாமல் வரும். வெயில் செமையாக மண்டையை பொழக்குது. காலையில் அடுப்பு வைக்கும்போது வெயிலே இல்லை. கரெக்டாக இப்போ வெயில் மர நேரில் விட்டுட்டு இங்கே வெயில் வந்து மாறிக்கும். நான் இந்த சமயத்தில் 5 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிப்போம்.
ஆயில் அப்படியே ஒதுக்கிட்டு அப்படியே உள்ளேருந்து கொஞ்சமாக எடுத்து கரெக்டாக இருக்குது. ஒரு கல் தூக்கலாக இருக்கும் பிரியாணிக்கு. உப்பு அதே மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அரிசி போட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, டம் ஏற்றிடலாம். வாழை இலையில் டம் ஏற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வாசனையே பார்த்தீங்கன்னா அமக்கலமாக இருக்கும். ஒண்ணுமில்லை, நாளைக்கு காட்டுல பழைய காலுக்கான பாட்டு போல் நடக்குது இல்ல, அதுல கலந்துக்க எனக்கு ஆசை. அன்பு நண்பர்களே, இன்று நம் காட்டில் அனைத்து பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடைபெறுகிறது. இதில் நன்றாகவும் அதிக நேரம் எடுத்தும் பாடவும் தயார்தானே? நாங்கள் தயார். மயிலை அழைக்கிறோம். நடுவராக மயிலை அழைக்கிறோம். முதலாக பாட மைனாவை அழைக்கிறோம். அடுத்து போட்டியாளர் சேவல். இப்போ போட்டியாளர் கொக்கை அழைக்கிறோம். கடைசி போட்டியாளர் காகத்தை அழைக்கிறோம். யார் ஒருத்தர் வந்துட்டு டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ, ஆனால் தொடர்ந்து விடாமல் பயிற்சியும் என்னது முயற்சியும் எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும்? படிப்புக்கும் அப்படி தான் எடுக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், எவ்வளோ நேரமாக காக்கா பாடுச்சு. காக்கான்ற ஒரே வார்த்தை தான், பட் அவன் எவ்வளோ டெவலப் பண்ணான் பார்த்தீங்களா? ஸோ தேங்க்யூ. கிளாப் ஹேண்ட்ஸ். ஸ்பெஷல் தேங்க் தாமிஷ் ஜெசிகாக்குப்பா. ஒரே ஒரு டைலாக் தான், பட் பக்கா. ஜெசி தேங்க்யூ. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ரேஷ்மியோட அண்ணன் வந்து நேற்று மாஸ்க்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. குழந்தைங்களாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். மதிய உணவு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். ஓகேவா? ப்ளீஸ் வெயிட். தேங்க்யூ. லாஸ்ட்டு பள்ளி படிக்கலாம் படித்த
பள்ளி அம்புகளும் படித்த பள்ளி அருகில் இருக்கும் அரசு பள்ளி அதுதானே நம்ம பள்ளி அருகில் இருக்கும் அரசு பள்ளி அதுதானே நம்ம பள்ளி சொல்றாங்க. பரிசு வழங்கப்படுகிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பசங்க மட்டும் நிறைய வர உட்காருங்க, குழந்தைங்க நிறைய உட்காருங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்களேன். பெற்றோர்கள் பொதுமக்கள் ப்ளீஸ். ப்ரோக்ராம் எப்படி இருந்தாரு? சாப்பாடு விட்டு விட்டீங்களா? எப்படி இருக்கு அலசன் சாப்பாடு? அண்ணா செஞ்சாரு. நம்ம செஞ்ச சாப்பாடு பரியா இருக்காது. அதெல்லாம் எனக்கு எந்த பரியா இல்ல. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் வெர்ஷன்ஸ் போல இருக்கு. அபினாஷ், மேக்ஸ்வெல், எபினாஸ்ரு. அவன் பேர் என்ன? ரித்திக் ரோஷனா? ஃப்ரெண்ட்ஸோட கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருக்கார் விக்கி ஃப்ரெண்ட்ஸோட. அதுதான் நீங்க வந்து நம்மளுக்கு பீஸ் கிடைக்கல குஸ்கா